திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் சர்வாதிகாரத்தனமான ஒற்றை ஆட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. ஆன்மீக நம்பிக்கைகளை அரசியல் சுய லாபத்திற்கு பயன்படுத்த நினைக்கும் மதவாத சக்திகளை கோவில் கட்டிய மண்ணிலேயே வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இறை நம்பிக்கையுள்ள வாக்காளர்கள். அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும். அதற்கு 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றி பெருந்துணையாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் சர்வாதிகார ஆட்சிக்கு மக்கள் பாடம் புகட்டி உள்ளனர் என வைகோ தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றதால் பாமக மாநில கட்சி அந்தஸ்தை இழந்துள்ளது. பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆதரவு அளிக்க வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் பாஜகவை தோற்கடிக்க முடியும் என்பதை தேர்தல் முடிவு காட்டுவதாக உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் கட்டியதால் பாஜகவுக்கு யூபியில் அதிகமான இடங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எதிர்பார்க்காத வகையில் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பெரும்பாலான தலைவர்கள் தோல்வியை சந்தித்தனர். ராமர் கோவில் கட்டுமான குழு தலைவரின் மகனும் தோல்வியை சந்தித்துள்ளார். மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார். தேர்தல் முடிவு வெளியான நிலையில் மந்திரி சபை இன்று கூடியது. இதில் மக்களவையை கலைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியுடன் பரிந்துரை செய்தார் மோடி. மேலும் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் தெரிவித்தார். அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார். புதிய அரசு அமையும் வரை காபந்து பிரதமராக நீடிக்க கேட்டுக்கொண்டார். பாலஸ்தீனத்தை ஸ்லோவேனியா தனி நாடாக அங்கீகரித்து உள்ளது. ஐரோப்பிய நாடுகளான ஸ்பெயின், நார்வே, அயர்லாந்து ஏற்கனவே அங்கீகரித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சு ஓபனில் சிட்சிபாஸை வீழ்த்தி அல்காரஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜோகோவிச் காயம் காரணமாக காலிறுதி ஆட்டத்திலிருந்து விலகினார். இதனால் ரூட் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.